Good afternoon students. நம்ம நேத்து yesterday வந்து பார்த்தது வந்து என்னென்ன பார்த்தோம்னா child rights பார்த்தோம். child rights உடைய 6 points பார்த்தோம், 7 points பார்த்தோம். அதுக்கு அப்புறம் வந்து போஸ்கோ பார்த்தோம். அதுக்கு அப்புறம் இப்போ வந்து ஹியூமன் ரைட்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஹியூமன் ரைட்ஸ்னா பெண்களுக்கான உரிமைகள். The National Commission for Women NCW is constituted in India. இது வந்து இந்தியால ஸ்டார்ட் பண்ணாங்க. இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் NCW, National Commission for Women. National Commission for Womenனா பெண்களுக்கான தேசிய ஆணையம் அப்படின்றது தான் அதுக்கான அர்த்தம். To review the constitution and legal safeguards for women, recommends remedial measures and advises the government on all matters of policy affecting the welfare and development of women in the country. எதுக்காக இந்த NCWன்றதை கொண்டு வந்தாங்கன்னா பெண்களுக்கான நல்வாழ்வுக்காக கொண்டு வரப்பட்டது. பெண்களுக்கான நல்வாழ்வு மற்றும் டெவலப்மெண்ட்னா முன்னேற்றப்பாடுகளுக்காக கொண்டு வரப்பட்டது. In modern India, women have held high offices including that of the President, Prime Minister, Speaker of the Lok Sabha, leader of the opposition, union minister, chief ministers and governors. இப்போ இருக்கிற நவீன உலகத்துல பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து எல்லா துறையிலுமே இருக்கிறாங்க. என்ன சொல்லிருக்காங்க, பிரசிடென்டாவும் இருக்காங்க, பிரைம் மினிஸ்டராவும் இருக்காங்க, ஸ்பீக்கர் ஆஃப் த லோக் சபாலயும் இருக்காங்க, அப்புறம் வந்து யூனியன் மினிஸ்டராவும் இருக்காங்க, சீஃப் மினிஸ்டர், கவர்னர், இந்த மாதிரி எல்லா துறைகளிலும் பெண்கள் இருக்கிறாங்க. In Tamil Nadu, ancestral property rights were given to women through Indian Secession Tamil Nadu Amendment Act of 1983. அதாவது ஒரு காலத்துல வந்து தமிழ்நாட்டுல முன்னொரு காலத்துல வந்து ancestral propertyனா பாரம்பரிய சொத்து, அவங்களோட பாரம்பரிய சொத்து வந்து பெண்களுக்கு கொடுக்க கூடாது அப்படின்லாம் நிறைய இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் வந்து போராடி என்ன பண்ணாங்கன்னா இந்து சக்சஷன் ஆக்ட் 1989ல கொண்டு வரப்பட்டு ஆன்சிஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி பெண்களுக்கும் கொடுக்கலாம் அப்படின்ற சட்டங்கள் கொண்டு வரப்பட்டது. The central government amended the Hindu Section Act in 2005. By this amendment, women are now given equal shares in inheritance to the undivided property. அது புரியுதுங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா இந்து செக்ஷன் ஆக்ட் ஆஃப் 2005ல என்ன பண்ணாங்கன்னா பெண்களுக்கும் சம உரிமை இருக்கு அரசு அவங்களுடைய ப்ராப்பர்ட்டில அப்படின்றது கொண்டு வரப்பட்டது. Human rights under the Constitution of India mainly include equality, dignity and freedom for discrimination. ஈக்குவாலிட்டினா சமத்துவம், டிக்னிட்டினா கண்ணியம், ஃப்ரீடம்னா சுதந்திரமாக செயல்படுகின்ற உரிமைகள் பெண்களுக்கும் இருக்கு அப்படின்றது கொண்டு வரப்பட்டது. Additionally, India has various status governing the rights of women. On 1924 at வைக்கம் வீரர் தெரியுங்களா யாருன்ட்டு? பெரியார் ஈவே ராமசாமி. ஓகேவா? எஜுகேட் ஃபார் டெம்பிள் என்ட்ரி ஃபார் டேலியட்ஸ். இன் 1925 ஸ்டார்டட் த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட். நம்ம ஏற்கனவே இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 1924ல வைக்கம்ன்ற இடத்துல ஈவே பெரியசாமி வந்து என்ன பண்ணாருன்னா போராடினார். எதுக்காகனா டெம்பிள் கோவிலுக்குள்ள வந்து இந்த எஸ்சி எஸ்டி கேஸ்ட்ல இருக்க கீழ்த்தரமான ஜாதியில இருக்கவங்க வரக்கூடாது அப்படின்னு இருந்தாங்க. அப்ப அதுக்காக போராடி அந்த இடத்துல வந்து எல்லாரும் சரிசமமா சமத்துவமா போகலாம்ன்ற உரிமையை வாங்கி கொடுத்தாரு. அதே மாதிரி அவர் 1925ல ஈவிஆர் பெரியசாமி வந்து என்ன பண்ணாரு, செல்ஃப் ரெஸ்பெக்ட் சுயமரியாதை இயக்கம் அப்படின்றத கொண்டு போனார். செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட்னா சுயமரியாதை இயக்கம்னு கொண்டு வரப்பட்டார். உமன் லேபரர்ஸ் வெல்ஃபேர் அண்ட் அம்பேத்கர். உமன் லேபரர்ஸ்னா தெரியும், பெண்கள் தொழில்களில் வேலை செய்யறாங்க இல்லையா, அவங்களுடைய நலத்திட்டங்களுக்காக அம்பேத்கர் என்ன பண்ணார். டாக்டர் B.R. அம்பேத்கர் framed many laws for women workers in India such as the Mines Maternity Benefit Act. என்னென்ன கொடுத்துருக்காரு பாருங்க. அம்பேத்கர் யார் தெரியும் இல்லையா, அவரு மைன்ஸ் மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட், உமன் லேபர் வெல்ஃபேர் ஃபண்ட், உமன் அண்ட் சைல்ட் லேபர் ப்ரொடக்ஷன் ஆக்ட், மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஃபார் உமன் லேபர், ரிஸ்டோரேஷன் ஆஃப் பேன் ஆன் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் உமன் ஆன் அண்டர் கிரவுண்ட் ஒர்க் இன் கோல் மைன்ஸ். அதாவது பெண்கள்லாம் வந்து சுரங்கங்கள்ல வேலை செய்யறாங்க இல்லையா, அவங்களுக்காக சில சட்டங்களையும் அதே மாதிரி நல்வாழ்விற்கான சில சட்டங்களையும், அதே நேரத்தை மெட்டர்னிட்டி பெனிஃபிட்னா அவங்க பிரெக்னண்டா இருந்தாங்கன்னா அந்த பிரெக்னன்சிக்காக அவங்களுக்கு லீவ் எல்லாம் வந்து கொடுப்பாங்க. அதுக்கு வந்து சம்பளத்தோட கூடிய லீவா கொடுக்கப்பட்டது. இந்த மாதிரி பெனிஃபிட் இந்த மாதிரி அந்த மாதிரி எல்லாம் கொண்டு வரப்பட்டது. எதனால அம்பேத்கர் கொண்டு வரப்பட்டார் பெண்களுக்காக. ரிசர்வேஷன்ன்றது என்னன்னா இடஒதுக்கீடுன்னு சொல்லுவோம். அதாவது பிற்படுத்தப்பட்டோர் இருக்கும் இல்லையா, பிற்படுத்தப்பட்டோர், ஆதி திராவிடர், பழங்குடியினர், அவங்களுக்காக இடஒதுக்கீட்டை பண்ணது. எஸ்சி எஸ்டி கேஸ்டுக்கெல்லாம் நமக்கு என்ன பண்ணிருப்பாங்க, ரிசர்வேஷன் கோட்டாஸ்ன்னு இருக்கும். அதை தான் இங்க சொல்லியிருக்காங்க. The state of Tamil Nadu provides 69% of reservation to the scheduled caste, SC caste, S tribe-னா scheduled tribes, most backward-னா பிற்படுத்தப்பட்ட கிளாஸ் வகுப்புன்னு சொல்லுவாங்க. Denotified communities and backward classes in public employment and in the education institution, backward class Muslims and granted separate reservations. இது உங்களுக்கு backward classesல இருக்கிற பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்லாம் நம்மளுடைய கவர்மெண்ட் வேலை இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வேலையில அவங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. 69% பார்த்தீங்கன்னா ஷெட்யூல்டு கேஸ்ட், எஸ்சி எஸ்டி கேஸ்ட்டுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க.
அது மட்டும் இல்லாமல் மோஸ்ட் பேக்வேர்ட் கிளாஸில் இப்போ முஸ்லீம்ஸ்க்கும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதே மாதிரி இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. த ஃபாலோயிங் டேபிள் கிவர்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, என்னென்ன இதுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. கம்யூனிட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரிசர்வேஷன்ஸ் பேக்வேர்ட் கிளாஸ்ன்றது பிசி, பிசினா 26.5. பேக்வேர்ட் கிளாஸஸ் முஸ்லீம் பிசிஎம்னு சொல்லுவாங்க 3.5. மோஸ்ட் பேக்வேர்ட் கிளாஸஸ் டினோட்டிஃபைடு கம்யூனிட்டிஸ் எம்பிசி, டினோட்டிஃபைடு எம்பிசி சொல்றது அவங்க, அதாவது மிக பிற்படுத்தப்பட்டோர் சீர்மரபினர் சொல்றது, மிக பிற்படுத்தப்பட்டோர் அவங்க தான் வந்து 20%. ஷெட்யூல்டு கேஸ்ட்னா ஆதி திராவிடர் 18%. ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ்னா பழங்குடியினர் 1%. இதுதான் இங்க டோட்டலா 69% சொல்றாங்க. இங்க மேல கொடுத்திருந்தாங்க இல்லையா 69% ஆஃப் ரிசர்வேஷன்ஸ், அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? அண்டர் ஈச் ரிசர்வ்ட் கேட்டகரி அண்ட் இன் ஜெனரல் கேட்டகரி 30% ரிசர்வ்டு ஃபார் உமன் அண்ட் 4% ரிசர்வ்டு ஃபார் டிஃபிகல்ட்டி ஏபிள்டு பர்சன்ஸ். இதுல என்னன்னா மீதி இருக்க 30% வந்து பார்த்தா ரிசர்வ்டு ஃபார் உமன். ரிசர்வ்டு ஃபார் உமன்னா பெண்களுக்காக. ஓகேவா? அது மட்டும் இல்லாம 4% என்ன பண்ணிருக்காங்கன்னா ஏபிள்டு பர்சன்னா கை கால் இல்லாதவங்க, காது கேட்காதவங்க, வாய் பேசாதவங்க இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு விட்டுருக்கு. அந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு இடஒதுக்கீடு பண்ணிருக்காங்க. ஸ்பெஷல் ரிசர்வேஷன் டு அருந்ததியர்ஸ் ஹஸ் பீன் கிராண்டட் வித் ப்ரிஃபரல் அலாட்மெண்ட் டு ஆஃப் ஷீட்ஸ் வித் இன் த ஷீட் ரிசர்வ்டு ஃபார் ஷெட்யூல்டு கேஸ்ட் ஃபார் பர்சன் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம் 20% seats are offered under each category or priority basis. அது மட்டும் இல்லாம அருந்ததியர்னு ஒரு குரூப்ல இருக்காங்க, அவங்களுக்கும் என்ன பண்ணுங்க சீட் அலாட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அதோட என்னன்னா தமிழ் மீடியத்தில் படித்தவங்களுக்கு 20%க்கு அவங்களுக்கு என்ன சீட்ஸ் அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இன் தமிழ்நாடு டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்ன்றது என்னன்னா இந்த என்ன சொல்லுவோம், நம்ம ஆண் பாதி பெண் பாதின்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்க தான் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஹாஸ் பீன் கிளாசிஃபைட் அண்டர் மோஸ்ட் பேக்வேர்டர் கிளாஸஸ். இவங்களுக்கும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட், தகவல் அறியும் உரிமை சட்டம்னு சொல்றது, இதுதான் RTIன்னு சொல்றது. The Right to Information Act is a revolutionary act that aims to promote transparency by the government institutions in India. The act was enacted. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2005ல ஸ்டார்ட் பண்ணாங்க. அக்டோபர் 2005ல ஸ்டார்ட் பண்ணாங்க. இதுக்கு ஷார்ட் ஃபார்ம் தான் RTIன்னு சொல்றோம். A common man can demand any government organization to provide information. அதாவது இச்சட்டத்துல என்ன சொல்றாங்கன்னா அரசு நிறுவனங்களை தேவைப்படுற தகவலை எந்த ஒரு சாதாரண குடிமகனுக்கும் கோரிக்கலாம், இன்ஃபர்மேஷனை கேட்டுக்கலாம். The information must be provided within 30 days. இந்த இன்ஃபர்மேஷன் எத்தனைனா 30 நாளைக்குள்ள அவங்க கிட்ட கொடுத்துடணும். If not, a fee will be collected as penalty from the concerned official. அதாவது இந்த 30 நாளைக்குள்ள அவங்க தவறு கொடுக்கலன்னா அவங்க என்ன பண்ண அதிகாரம் வந்து கட்டணமா ஒரு குறிப்பிட்ட தொகையை வாங்கிக்கலாம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? புரியுதா? லெசனை கவனிச்சுட்டு வரீங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட். It is one of the most powerful laws of the country. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான வலிமை மிகுந்த ஒரு சட்டத்துல முக்கியமான ஒரு உரிமை சட்டமா ஒன்று திகழுது. The act is people friendly. Even an illiterate person can ask any public information officer to write it down for him. இந்த திட்டத்தின் மூலமா, இந்த சட்டத்தின் மூலமா என்னன்னா படிக்காதவங்க கூட என்ன பண்ணலாம்னா ஒரு சாதாரண மக்களா இருக்க நம்ம கூட என்ன பண்ணலாம் அவங்கள கொஸ்டின் கேட்கலாம். அந்த மாதிரி அதுதான் ஒரு சட்டமா கொண்டு வரப்பட்டது. ஆல் கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் லைக் முனிசிபல் கார்பரேஷன்ஸ், கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ், கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், ரோட் அத்தாரிட்டிஸ் எக்ஸெட்ரா கம் அண்டர் திஸ் ஆக்ட். இது எல்லாமே அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, கார்பரேஷன், முனிசிபல் கார்பரேஷன் கவர்மெண்ட் இருக்கு இல்லையா, இங்க டிபார்ட்மெண்ட், கவர்மெண்ட் ஆஃப் ஸ்கூல்ஸ், எல்லா இடத்துலயுமே நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய கொஸ்டினை கேட்டு ஏன் இந்த மாதிரி செய்றீங்க, என்ன பண்றீங்க அப்படின்றத கேட்கலாம். Through RTI, one can get even copies of government documents such as records, reports, papers, etc. இந்த RTI மூலமா என்ன பண்ணலாம், ஒரு அரசு ஆவணங்களாக கோப்புகள், டாக்குமெண்ட்ஸ், ரெக்கார்ட்ஸ் சொல்றோம் இல்லையா, அதான் கோப்புகள், அறிக்கைகள், தாள்கள், தனிப்பட்ட ஒருவரின் தகவல் போன்றவைகளை என்ன பண்ணலாம் கேட்டு வாங்கிக்கலாம். Personal information of individuals and organizations related to the country's defense and intelligence, such as BSF, CRPF, BSF என்னன்னா எல்லை பாதுகாப்பு படை, உளவுத்துறைகளான எல்லை பாதுகாப்பு படை, மத்திய சேம காவல் படை, கொடுத்துருக்காங்க இல்லையா, CRPFனா மத்திய சேம காவல் படை, சரிங்களா. such as intelligence bureau, intelligence bureau என்ன தெரியுங்களா, உளவுத்துறை பணியகம். So are exempted from the RTI. இவங்களுக்குலாம் வந்து இந்த சட்டத்துல விலக்கு அளிக்கப்படுது. இவங்கெல்லாம் இதுல வந்து ஜாயிண்ட் ஆக மாட்டாங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? அதுதான் அங்க சொல்லியிருக்காங்க. Sign the application form with your full name and address along with the date and send it through registered post to the office of the concerned authority. அதாவது ஒரு இதுக்கு நீங்க அனுப்புறீங்கன்னா அதுக்கு என்ன பண்ணனா விண்ணப்பத்தோட உங்க முழு பேரு, முகவரி, அப்புறம் எழுதி கையெழுத்து அதுல சைன் போட்டு அதோட என்ன பண்ணணும்னா அவங்க குறிப்பிட்ட அலுவலகத்துக்கு கொடுக்கணும்.
இட் இஃப் எ ரிப்ளை இஸ் நாட் ரிசீவ்ட் வித்தின் 30 days, அவங்க 30 நாளைக்குள்ள அந்த நீங்கள் அனுப்புகிற லெட்டருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். an appeal can be filled with the appellate authority. இது வந்து விண்ணப்பத்தை மேல்முறையீடுக்கு அனுப்புவாங்க. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் வந்து லேபர் ரைட்ஸ். லேபர் ரைட்ஸ்னா உங்களுக்கே தெரியும். லேபர் ரைட்ஸ்னா என்னது? லேபர்னா என்ன? தொழிலாளருடைய உரிமைகள் என்னன்றதை பார்க்கலாம். சரியா? The constitution ensures right to equality, equality to opportunity in public employment, right to form associations and unions, right to livelihood, prohibits trafficking, forced labor and child labor. இந்த கான்ஸ்டிடியூஷன் எதுக்காக கொண்டு வந்தோம்னா சமத்துவத்திற்கான உரிமை, பொது வேலைவாய்ப்புல சமத்துவம், அமைப்புகள், யூனியன்ஸ்னா அமைப்புகள், சங்கம் தொடங்குவதற்கான உரிமை, வாழ்வாதாரம், இது அப்புறம் கடத்தலை தடுக்குது, அப்புறம் குழந்தை தொழிலாளர் தடுக்கிறது, அதுக்காக கொண்டு வரப்பட்டதுதான் லேபர் ரைட்ஸ். இது என்னன்னா ஆர்டிகல் 39D ensures equal wages to male and female workers for equal work. அதாவது பெண்களும் ஆண்களும் சரிசமமாக வேலை செய்கிறார்கள். சரிசமமா வேலை செய்யும் போது அவங்களுக்கு என்ன பண்ணும்? 2 பேருக்குமே ஒரே மாதிரியான சம்பளத்தை கொடுக்கணும். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப கூட என்னன்னா எக்ஸாம்பிள் இந்த கொத்தனார் இந்த மாதிரி பில்டிங்லாம் கான்ட்ராக்ட் பண்றாங்க இல்லையா, அவங்க பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ஒரு சேலரி, ஆண்களுக்கு ஒரு சேலரின்னு இருக்கும். அந்த மாதிரி இல்லாம ஈக்குவல் சேலரி 2 பேருக்குமே கொடுக்கணும் அப்படின்றதுதான் இதனுடைய லேபர் ரைட்ஸ் உடைய உரிமை. The rights of every man are diminished when the right of one man threatened, said John F. Kennedy. அதாவது the right of every man are diminished, அதாவது ஒரு மனிதனுடைய உரிமை அச்சுறுத்தப்படும் போது ஒவ்வொரு மனிதனுடைய உரிமையும் குறைக்கப்படுகிறது அப்படின்றது யார் சொல்லியிருக்காங்கன்னா ஜான் எஃப் கெனடி. தி இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் குறிச்சுக்கோங்க. Civilized nations of the world insist of equality. அவர் எதுக்காக சொன்னாருன்னா ஈக்குவாலிட்டிஸ் 2 பேருமே சரிசமம், சமத்துவத்தை வலியுறுத்தணுன்றதுக்காகவே கொண்டு வரப்பட்டது. Nations pay more attention on human rights to ensure equality. This helps to maintaining peace, harmony and development of the country. எதுக்காக அந்த மாதிரினா பீஸ் அமைதிக்காகவும், ஹார்மனி நல்லிணக்கத்திற்காகவும், அதே நேரத்தில் டெவலப்மெண்ட் நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காகவும் கொண்டு வரப்பட்டது. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் வந்து கான்ட்ரிபியூஷன் ஆஃப் டாக்டர் B.R. அம்பேத்கர். அவருடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் என்ன அவருடைய பங்கு, அதாவது அம்பேத்கருடைய பங்களிப்பு என்ன? டாக்டர் B.R. அம்பேத்கர் கான்ட்ரிபியூஷன் டு லேபர்ஸ் என்ன அவர் வந்து பங்களிப்பு கொடுத்தார் தொழிலாளரோட நலனுக்கு அப்படின்றத இங்க கொடுத்துருக்காங்க. ரிடக்ஷன் இன் ஃபேக்டரி ஒர்க்கிங் ஹவர்ஸ், அதாவது தொழிலாளர்களுடைய நேரத்தை குறைச்சார். ஓகேவா? அப்பெல்லாம் வந்து ஒரு 8 hours, ஒரு நாளைக்கு 8 hours வந்து ஒரு தொழிலாளர் செய்யணும் அப்படின்றது கொண்டு வரப்பட்டது. கம்பல்சரி ரெகக்னிஷன் ஆஃப் த ட்ரேட் யூனியன்ஸ், தொழிற்சங்கத்துல என்ன இருக்கணும்? கட்டாய அங்கீகாரம் இருக்கணும், தொழிற்சங்கம் யூனியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு கொண்டு வரப்பட்டது. எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் இன் இந்தியா, இந்தியாவில் வேலை வாய்ப்பு அலுவலகங்கள் அமைக்கணும். ஓகேவா? எம்ப்ளாய் ஸ்டேட் இன்சூரன்ஸ், ஸ்டேட் இன்சூரன்ஸ்னா என்ன? தொழிலாளர்களுக்கு காப்பீட்டு கழகம் சொல்றாங்க. இஎஸ்ஐன்றது தான் எம்ப்ளாயிஸ் ஸ்டேட் இன்சூரன்ஸ். இதுக்கு தான் என்னன்னு சொல்றோம்னா நம்ம தொழிலாளருக்கான குறைந்த காப்பீடு, தொழிலாளருக்கு காப்பீட்டு கழகம் அப்படின்னு சொல்றோம். மினிமம் வேஜஸ் ஃபார் லேபரர்ஸ், தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியம் அளிக்கப்பட வேண்டும். கோல் அண்ட் மைக்கா மைன்ஸ் ப்ரொவிடென்ட் ஃபண்ட், அதாவது நிலக்கரி மற்றும் மைக்கா சுரங்கத்துல வருங்கால வைப்பு நிதி தான் இன்சூரன்ஸ்லாம் ஃபண்டெல்லாம் கலெக்ட் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஃபண்டு ஒன்று ரெடி பண்ண. ஏன்னா மைன்ஸ்லாம் ஒர்க் பண்ணும்போது என்ன ஆகுனா அவங்களுக்கு திடீர் மூச்சு அடைச்சு கூட இறந்து போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் வரும்பொழுது அவங்களுக்குன்னு ஒரு ஃபண்ட் இருந்தால் அந்த குடும்பத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறைய கான்ட்ரிபியூஷனை அம்பேத்கர் கொண்டு வந்திருக்கார். இதுதான் அவருடைய லேபர்ஸ்க்கு, ஒர்க்கர்ஸ்க்கு அவருடைய பங்களிப்பு. It is a great victory for the female workers who stand all the time more or less 12 to 14 hours per day while they are working in shops and commercial malls. அதாவது இது வந்து இந்த மாதிரியா நிறைய பேர் நமக்கு போராடி பெண்களுக்கு உரிமைகள் கொடுத்ததுக்கு அப்புறம் ஃபீமேல் ஒர்க்கர்ஸ்க்கு இது வந்து ஒரு வெற்றியை கொடுத்தது. என்னன்னா கிட்டத்தட்ட அவங்க 12 to 14 hours per day ஒர்க் பண்ணாங்க. அந்த தான் என்ன ஆச்சுன்னா ஒர்க் ஷாப்ஸ்லையும் கமர்ஷியல் மால்ஸ்னா தெரியும் விற்பனை வரிகள், அந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ணும்போது இவங்களோட டைமிங்ஸ்லாம் வந்து கம்மியாச்சு. Female workers who are working in shops and commercial mills are not allowed to sit or even learn on the wall. கொஞ்ச நேரம் கூட அந்த ஃபீமேல் ஒர்க்கர்ஸ் என்ன பண்ணக்கூடாது, கிட்டத்தட்ட 12 to 14 hours அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கணும், உட்காரவே விட மாட்டாங்க. They were allowed to only 5 minutes of break 2 times a day to take rest. அவங்களுக்கு ஒன்லி என்ன 5 minutes மட்டும்தான் ரெஸ்ட் கொடுத்தாங்க. அந்த ரெஸ்ட் அந்த 5 minutesல மட்டும்தான் என்ன பண்ணலாம், உட்காரலாம், இல்லை ரெஸ்ட் எடுத்துட்டு வரலாம். அதுக்கப்புறம் திருப்பி என்ன பண்ணணும், நிற்கணும். இந்த மாதிரிலாம் கொண்டு வரப்பட்டது இருந்தது. There were a strong voice against the inhuman practice among women workers for a long time. இது வந்து
பெண்களுக்காக நிறைய பேர் குரல் கொடுத்து போராடி அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாங்கன்னா இதெல்லாம் குறைச்சாங்க. Considering this, the government of Kerala has decided to redress them, amending the Shops and Commercial Establishment Act July 2000. Commercial Establishment Act 2018ல கேரளால வந்து நிறைய பேர் வாய்ஸ் கொடுத்து நிறைய பேர் என்ன பண்ணாங்க, போராடி அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாங்கன்னா இந்த கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ் ஆக்ட்னு கொண்டு வந்தாங்க. இதுக்கப்புறம் தான் பெண்களான லேபர்ஸ்க்கு கொஞ்சம் கொஞ்சமா ஃப்ரீடம், சுதந்திரம் கிடைச்சது. இதன் மூலமா ஃபீமேல் ஒர்க்கர்ஸ்க்கு டைமிங் எல்லாம் குறைச்சதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா இதுக்கப்புறம் அவங்க உட்காரலாம், ரெஸ்ட் எடுக்கலான்ற மாதிரிலாம் நிறைய கொண்டு வரும். இது பெண்களுக்கான விக்டரியை கொண்டு வரப்பட்டது. நிறைய பேர் என்ன பண்ணாங்க, இதுக்காக போராடினாங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், இதோட இந்த லெசன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.